புதுக்கோட்டை பக்கத்துல ஆதனக்கோட்டைன்னு ஒரு கிராமம். ஜெயலட்சுமின்னு ஒரு குழந்தை இப்ப காலேஜ் வந்துட்டு அந்த பொண்ணு பிஏ ஹிஸ்டரி எடுத்து படிக்கிறா. எல்லாரும் தெரிஞ்சுங்க, இங்க இருக்கிற ஒவ்வொரு இளைஞனும் தெரிஞ்சுங்க, இளைஞனும் தெரிஞ்சுங்க. ஒரு ரேஸ் மாதிரி ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு வந்து உங்களால படிக்க முடியுது. வெராண்டா ரேஸ் மாதிரி ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டுக்கு வந்து படிக்க முடியுது. போஸ்டிங் ஈஸியா வாங்குறீங்க. உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுது. 2 வருஷத்துல அப்பா என்ன சம்பாதிச்சாரு, அப்பாக்கு என்ன லாஸ் ஆச்சு, அம்மா என்ன சம்பாதிச்சாங்க, அம்மாக்கு என்ன லாஸ் ஆச்சு. 2 வருஷமா அம்மா ஹாஸ்பிட்டலே போலையே, சுகர் இருக்கு, அப்பாக்கு பிபி இருக்கு, ஹாஸ்பிட்டலே போலையே. அந்த காசெல்லாம் சேர்த்து வச்சுதான் நம்மளை படிக்க வச்சிருக்காங்களா? எந்த சிந்தனை இல்லாம உங்களை படிக்க வச்சாங்கல்ல, அந்த தாய் தந்தையரை தான் நான் கடவுளாக வணங்க சொல்லுவேன். வேற யாருமே கிடையாது. அந்த ஜெயலட்சுமி அந்த குழந்தை புதுக்கோட்டை பக்கத்துல ஆதனக்கோட்டை கிராமம், புதுக்கோட்டை பக்கத்துல ஆதனக்கோட்டைங்கிற கிராமம். நாசாக்கு போறதுக்காக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்தினாங்க. அது வந்து ISSC நினைக்கிறேன். அந்த எக்ஸாம் எழுதி இந்த குழந்தை செலக்ட் ஆயிட்டான். செலக்ட் ஆயிடுச்சு. ஆனா நாசா போறதுக்கான அடிப்படை பயண செலவுக்கு அந்த காசு இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, அந்த குழந்தைக்கு அவங்க அப்பா கூட இல்லை, அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அம்மா மனவளம் பாதிக்கப்பட்ட ஒரு தாய், மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு தாய். தம்பி படிக்கிறான், தம்பி ஸ்கூல்ல படிக்கிறான், அவனையும் படிக்க வைக்கணும், தானும் படிக்கணும், அம்மாக்கு டேப்லெட்ஸும் வாங்கணும். என்ன பண்ணலாம்னு யோசிச்சா அந்த குழந்தை பகுதி நேரமா முந்திரி பருப்பு வித்து அதன் மூலியமா கிடைச்ச பணத்துல படிச்சுட்டு தம்பியும் படிக்க வச்சா. இந்த இப்படி இருக்கிற ஒரு ஃபேமிலி சிச்சுவேஷன்ல இருக்கிற குழந்தை தான் நாசாக்கு போறதுக்கு செலக்ட் ஆச்சு. அடிப்படை வசதி இல்லை. இந்த நியூஸ் பரவுச்சு. நிறைய நல்ல மனிதர்கள் இருக்காங்கல்ல, உங்கள மாதிரி எவ்வளவு இளைஞர்கள், எவ்வளவு நல்ல மனிதர்கள் இருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்தாங்க, நாங்க காசு தரோம், நாங்க காசு தரோம்னு செலக்ட் பண்ணாங்க, போறாங்க. ஆனா கோவிட்னால அந்த குழந்தையால போக முடியல. இந்த வருஷம் போகுது. கிராமலையான ஒரு அமைப்பு வந்துச்சு. இந்த குழந்தைய பத்தி கேள்விப்பட்டு நேரா போய் ஜெயலட்சுமி பார்த்தது. இந்த மாதிரி நாசாக்கு போறதுக்கு உனக்கு காசு இல்லைன்னு சொன்னாங்க, செல்லம் நாங்க தரோம் அப்படின்னுச்சு. அந்த குழந்தையினுடைய நேர்மை பாருங்கள். இங்கே எதிரில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு அரசு பணியை ஆளப்போகிற அதிகாரிகளுக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள், ஒரு சகோதரனாக, உங்கள் கைகளில் இருக்கிற நேர்மை மட்டும்தான் இந்தியாவை தெள்ள தெளிவான இந்தியாவாக அடுத்தவர்களுக்கு காட்டும். அந்த குழந்தை சொல்லுச்சு, நீங்கள் நேரடியாக என்னை வந்து பார்த்து சந்தித்ததற்கு நன்றி, எனக்கான பயண செலவிற்கான தொகை கிடைத்து விட்டது என்று சொன்னாள். அசந்து போனாங்க அந்த அமைப்பை சேர்ந்தவங்க. கிராமலையா, உன் வீடு எங்கடா செல்லனாங்க. கூட்டிட்டு போச்சு ஆதனக்கோட்டைக்கு. இதான் என் வீடுன்னு கேட்டுச்சு. வீடே காணோம்னாங்க அவங்க. வீடே காணோமா, ஆனா இதான் என் வீடுன்னுச்சு. இப்படி ஒரு வீட்டு சூழல் இருந்தாடா செல்லம், நீ படிச்சு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி நாசா போறதுக்கு செலக்ட் ஆன? ஆமா சார்னுச்சு. சரி, உனக்கான பட்ஜெட் எங்ககிட்ட 25 லட்சம் ரூபா இருக்கு. நாங்க என்ன பண்றோம், அந்த 25 லட்சம் ரூபால ஒரு சாதாரணமான என்ன அளவுக்கு அடிப்படை வசதி இருக்குமோ அந்த அளவுக்கு நிறைவான ஒரு வீடை கட்டித்தரோம். ஓஹோன்னு இல்லைனாலும் 25 லட்சம் ரூபா மதிப்புள்ள வீடு, நீயே யோசிச்சுக்கோ, கட்டித்தரோன்னு அந்த குழந்தை சொல்லுச்சு. எனக்கு வேண்டாம் சார்னுச்சு. அதிர்ச்சியானாங்க. ஏண்டா செல்லோன்னு கேட்டாங்க. என்னுடைய கிராமத்தில் அடிப்படை கழிப்பறை வசதி கிடையாது. இங்க இருக்கிற பெண்கள்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. இங்க இருக்கிற ஆண்களுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. இந்த 25 லட்சம் ரூபாயை வச்சு எவ்வளவு டாய்லெட்ஸ் நீங்க பில்ட் பண்ண முடியுமோ அதை எங்களுக்கு கட்டி கொடுத்துறீங்களா, இதை உங்க அமைப்பு ஒத்துக்குமான்னு கேட்டுச்சு. கேட்டு சொல்லும் போதே சிலுக்குது. அந்த கேட்ட அதிகாரிகள்லாம் வெளவெளத்து போயிட்டாங்க. பண்ணிடலாம்டா தங்கம், ஆனா பேஸ் மட்டும் போட சொல்லு, மற்றதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்னாங்க. இந்த குழந்தை ஸ்கூலுக்கு காலையில போறதுக்கு முன்னாடி வீடு வீடாக போய் கதவை தட்டி அங்க இருக்கிற ஆண்கள்கிட்ட வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை, கழிப்பறை இல்லைன்னா அப்படின்னு எடுத்து சொல்லி, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் வீடு வீடா போய் ஒவ்வொரு வீடா போய் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அடித்தளம் மட்டும் போட வச்சு அந்த அமைப்பை வச்சு டாய்லெட் கட்ட வச்சுச்சு. 126 கழிப்பறைகளை தனக்கு கிடைக்க வேண்டிய பணத்தில் தன் கிராமத்திற்கான கழிப்பறை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். தாதாராவ் பில்வரை அந்த இணைய அந்த சாதனை மனிதர் பேர். அந்த ஜெயலட்சுமி சொல்லுச்சு. ஜெயலட்சுமிக்கு 2 நாள் மணி நான் கால் பண்ணேன். என்ன தங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டேன். அண்ணா பிஏஹெச்டி படிச்சுட்டு இருக்கேன், எதுக்குடா ப்ரிப்பேர் பண்ண போறேன்னு கேட்கறேன். அடிக்குது பாருங்க அடுத்த செகண்ட். அண்ணா யூபிஎஸ்சின்னு இப்ப இருந்தே ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சுட்டேனேங்குது. 12th முடிச்ச பொண்ணு. ஒன்னு சொல்லவா, எந்த மனிதன் தெளிவான இலக்குகளோடு பயணப்படுகிறானோ அந்த மனிதனை தோல்வி என்று ஒன்று தொட்டதே கிடையாது.